Hi friends, நான் குமரேஷன் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் நிற்கிறது வந்து ஆவடி பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவேஸ் 55ல நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். 1 வீக் பேக் கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டரில் பூந்தமல்லி வந்துடுதுங்க. கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுது. அது ஜெயச்சந்திரன் மட்டும் இல்லைங்க, இங்கே அன்றாட தேவைக்கான அனைத்து சூப்பர் மார்க்கெட்ஸு, பெரிய பெரிய மல்டி பிராண்டட் ஸ்டோர்ஸு எல்லாமே வந்துருச்சு. சே எக்ஸாம்பிள் கேஎஃப்சி, டிமார்ட், ஸ்டைல் யூனியன், மெக்டொனால்ட்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய மல்டி பிராண்டட் ஸ்டோரர் வந்துருச்சு. பருத்திப்பட்டை வந்து கிட்டத்தட்ட அண்ணா நகர் மாதிரி ஏன் இந்த 2 வருஷத்தில் மாறிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இவ்வளோ மல்டி பிராண்டட் ஸ்டோர்ஸும் இங்கே வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் வருதுங்க. போன வருஷம் இந்த கை காட்டுறேன் பாருங்க, இங்கே எவர்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்ததுங்க. இந்த வருஷம் இந்த கீதா கல்யாண மகள் வழியாக போனீங்கன்னா ஸ்ரீ சைதன்யா ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஸ்கூலு சுதர்சனம் பாடசாலா, அதுவும் இந்த வருஷம் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாலே 2 வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. மொத்தம் இந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸில் 12 ஸ்கூல்ஸ் இருக்குங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ஸு. அதனால தான் எல்லாரும் இங்கே வீடு வாங்கி குடியிருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரோட்டு மேலே 75 lakhsலேருந்து 1 crore ரேஞ்சில் இருக்குது. பட் இந்த ஜெயச்சந்திரனுக்கு பேக் சைடு இப்படி பக்காவாக டெவலப் ஆன இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நம்ம புதுசாக கிராண்டாக மிகப்பெரிய சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். அந்த சைட்டுக்கு போகிற வழியில் எல்லாமே பெரிய பெரிய பங்களாஸு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க இருக்குது. ரொம்ப ரிச்சான லக்ஸுரியான லொக்கேஷன் இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் 50 லட்சத்துலேருந்து வீடு கிடைக்குதுன்னா உண்மைக்குமே இங்கே வந்து வாங்குறவங்க வந்து ஜாக்பாட்டு தாங்க. மொத்தமே 15 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பெரிய பெரிய ஹவுசஸ் பட்ஜெட்டில் வருது. வாங்க டீடைலா சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். 2ல இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பேஸ் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருக்கோம். பேஸ் 2 அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி அமைப்பா இங்க இருக்கு. கட்டின தூரம் வரையும் நம்மளுடைய லேண்ட் வந்து பல இருக்கு. இதை பத்தியான ஒரு அமெனிட்டிஸ் சொல்லுங்க சார். இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, நம்ம வாங்குற மக்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்க பண்ணி கொடுக்க போறீங்க, இது நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அண்டு மக்களுக்கு சொல்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு, ஸ்டேட் பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. இது எங்கேயோ இல்லைங்க, இது ஆவடி சிட்டிக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட்டு. இந்த ஸ்ட்ரெச்சில் நம்மளது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. காம்படிஷனுக்கு வேறு ப்ராஜெக்டே இல்லை. ஸோ இந்த சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு 6 ஏக்கரில் 174 பிளாட்ஸாக வந்து நாங்கள் சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்டார்டிங் 581 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குது. அதன் பிறகு சைஸ் பார்த்தீங்கன்னா 710 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அடுத்து 800 இருக்குது, 900 இருக்குங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 100 பிளாட்டு நார்த்லேயும் சவுத்துலேயும் இருக்குங்க. அதன் பிறகு 1100, 1200, 1500, 1800 இந்த ரேஞ்சில் நாங்கள் பிளாட்ஸை பிரிச்சுருக்கோம். இது பக்காவாக எலிவேட்டட் பிளாக் டாப் டபுள் காங்க்ரீட் எலிவேட்டட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 33 ஃபீட் ரோட், 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட், இந்த 3 ரோடுகளும் இருக்குங்க. சைட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே வந்து 24/7 செக்யூரிட்டி இருக்குங்க. ரொம்ப செக்யூர்டான பிளேஸுங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய பங்களா கட்டி 2 வருஷமாக குடியிருக்கார் ஒருத்தர். அதை சுற்றிலும் பாருங்கள் ஒரு 10 வீடுகள் இருக்குது. இப்போ சைட்டுக்கு வர்ற வழி எல்லாமே பங்களாஸும் வீடுங்கள் தான். அப்படியான லொக்கேஷன் தான். 200 வாட் சோலார் எல்இடி லைட்ஸ் வந்து எவ்ரி 50 ஃபீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நைட்டு 11-12க்கு வந்து பார்த்தா கூட உங்கள் பிளாட் நம்பரை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு இதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வந்து 8 ஃபீட்டுக்கு வந்து காங்க்ரீட் காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இங்கே வீடு கட்டி நீங்கள் வரலாம். இந்த சைட்டில் இருந்து வெளியில் நம்ம அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கல்வி ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், ஒரு பக்தி அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன சார் சொல்லலாம்? சார் முதல்ல எஜுகேஷனை பற்றி சொல்லிடுறேன். ஓகே சார். ஆவடி வந்து இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே. அங்கே மிலிட்ரிலாம் இருக்கும்போது ஒரே ஒரு கேந்திரிய விகார் தான் இருந்தது மிலிட்ரி ஆஃபீஸருக்கு. ஓகே. இந்த 10 வருஷத்தில் இந்த ஆவடி பருத்திப்பட்டு தான்
ஆவடியோட மிகப்பெரிய எஜுகேஷன் ஹப்பாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் எஜுகேஷன் ஹப் வருதோ அங்கே சுற்றி லேண்ட் அப்ரிஷியேஷன் தாறுமாறாக இருக்கும். ஃபார் உதாரணத்துக்கு போரூரில் டிஎல்எஃப் வந்த பிறகு கெருகம்பாக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒமேகா ஸ்கூல், பிஎஸ்பிபி ஸ்கூல், சைதன்யா ஸ்கூல், இந்த ஸ்கூல்லாம் இருந்ததுனால போரூரோட டெவலப்மெண்ட்டு வேறு லெவல் போயிடுச்சு. அங்கெல்லாம் தனி வீடே இப்போ வாங்க முடியாது, அப்பாயின்மெண்ட்டே 1 crore மேலே போயிடுச்சு. அதே மாதிரி ஆவடி பருத்திப்பட்டும் எஜுகேஷன் ஹப் தான் சார். ஆல்ரெடி நம்ம சைட்டு கிட்டேயே லெஃப்டில் ஒரு வேலம்மாள் ஏசி கேம்பஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு வேலம்மாள் சிபிஎஸ்சி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே போன வருஷம் எவர்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் ஜெயச்சந்திரனுக்கு ஃப்ரண்ட்டில் அதில் அட்மிஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீ சைதன்யா ஸ்கூலு. ஜெயச்சந்திரன்லேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி சுதர்சனா பாடசாலான்னு ஒரு ஐசிஐசி ஸ்கூல் அட்மிஷனும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இது போக மகரிஷி வித்யா மந்திர், மகாலட்சுமி, இந்த மாதிரி நிறைய 12 ஸ்கூல் கிட்ட இருக்குங்க பெரிய ஸ்கூல்ஸு. அப்புறம் காலேஜஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆவடி கார்பரேஷனில் தான் எல்லாம் சென்னையிலேருந்தே படிக்க வராங்க. பனிமலர் இருக்குது, சவிதா இருக்குது, ஏசிஎஸ் காலேஜ் இருக்குது. எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ காலேஜஸ்க்கெலாம் இஷ்யூவே இல்லை. சைட் வாசல் வரைக்கும் காலேஜ் பஸ்ஸஸும் ஸ்கூல் பஸ்ஸஸும் சைட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து போகுது. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு OMR இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆமாம், சென்னையோட செகண்ட் டைடல் பார்க்கு 1.5 வருஷமாக நம்ம ஆவடி பட்டாபிராமில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து போகுது. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, திருமங்கலத்தில் இருந்து அம்பத்தூர் வழியாக ஆவடி பட்டாபிராமுக்கு மெட்ரோ சாங்ஷன் பண்ணிருச்சு. இது போனஸ் மெட்ரோங்க சார். இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஒரு கஸ்டமர் சார். இங்கே வந்து நான் ஒரு பிளாட் வாங்குறேன். நான் வந்து என்ன பார்ப்பேன், எனக்கு டைட்டில் கிளியராக இருக்கான்னு பார்ப்பேன், வாட்டர் வசதி இருக்கா, மின்சார வசதி இருக்கா, போக்குவரத்து இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். எல்லாத்துக்கும் மேலே அப்ரிஷியேஷன் பார்ப்பேன். இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பேன். அது எதனா இருந்தால் சொல்லுங்கள் சார். சார், அப்ரிஷியேஷனுக்கு வேறு ப்ரொமோட்டர்னால் வேறு ரீசன்ஸ் சொல்லலாம். ஆனால் கிறிஷுக்கு என்ன மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துனா, நாங்கள் இதே ஆவடி பருத்திப்பட்டில் 2023 ஷாய் சாந்தி கார்டன்னு 4200 ரூபாய்க்கு லான்ச் பண்ணோம். இன்னைக்கு அங்கே 7500க்கு போன மாதம் ரீசேல் ஆயிருக்கு. சரி, இது ஒன்று தானா லைஃப் ப்ரூஃப்? அதுக்கு பிறகு 2024 ஜனவரியில் கிறிஷ் கிரவுன் சிட்டி அப்படின்ட்டு லான்ச் பண்ணாங்க. 5000 rupees. இன்னைக்கு அதோட ப்ரைஸும் 7500 rupees. ஸோ 2-3 இயர்ஸில் எவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு சார். கால்குலேட் பண்ணி பார்த்தா 23% இயர் ஆன் இயர் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. எங்கள்கிட்டே ப்ரூஃப் இருக்குது. சைட் விசிட்டுக்கு நீங்கள் வாங்க, அந்த சைட்டே கொண்டு போய் காமிக்கிறோம். எவ்வளோ வீடுங்க வந்திருக்கு பாருங்கள், நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான வளர்ச்சி 20 monthsலாம் வந்துருக்கு சார். வந்துருச்சு சார். ஓகே. இந்த பொண்ணுல போடுறத காட்டில மண்ணுல போடுங்க, கிரவுத் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிறிஷை பொறுத்த வரையும் 100% உண்மை சார். உண்மை என்னன்னா, கிறிஷோட ஸ்பெஷாலிட்டியே மிச்ச கம்பெனியோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறது தான். இப்போ கூட நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணி வந்தீங்க புந்தமல்லியிலேருந்து, அந்த பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு 200 பிராண்ட் 200 ஏக்கரில் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ 8000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் சார். இதை நான் சொன்னதுனால ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆனால் நாங்கள் இந்த ஜனவரி 31 வரைக்கும் ப்ரீ லான்ச் ஆஃபராக 6200க்கு தாங்க தரோம். கார்னர் பிளாட்டு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. வேறு எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாதுங்க. அதை வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம். மிச்ச கம்பெனியில் பிஎல்சின்னு இருக்கும், ப்ரைம் லொக்கேஷன் சார்ஜஸ்ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க அடிஷ்னலாக. அதெல்லாம் கிறிஷில் பண்ணுறதே இல்லை. 3 தான். பிளாட் காஸ்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன் பண்ணுற காஸ்ட், 3 காஸ்ட் தாங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே சார். இந்த சைட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, ஒரு 15 பிளாட்டு தான் இந்த 581 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க. இந்த 581 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் 45 lakhsக்கும், டபுள் பெட்ரூம் 50 lakhsக்கும் நீங்கள் பிளாட்டை புக் பண்ணதுலேருந்து 5 monthsல நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இவ்வளவு லக்ஸுரியான லொக்கேஷனில் 50 லட்சத்துக்கு வீடுங்கிறது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு ரேர் சான்ஸ் தாங்க. அண்ணா நகரில் 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம தனி வீடு வாங்க முடியுங்களா? இங்கே உங்களுக்கு அதில் என்ன பெரிய இன்னொரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு 581 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் கட்டினாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பணம் வர நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வாங்கினது போக
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் கட்டிக்கலாம், தேர்ட் ஃப்ளோரும் கட்டிக்கலாம். அதுதான் ஆவடி மாநகராட்சியில் இருக்கிற இந்த சைட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ இந்த சைட்டு வந்து நான் பார்க்கணும், ஏன்னா நகரத்தில் இருக்குது சார். நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா நகரத்தில் என்னங்க பஸ் விட்டு இறங்கினா வந்துடலாம், கார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ், கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம் சார். கிறிஷ் கம்பெனியில் எப்போயுமே சாட்டர்டே சண்டேயில் இந்த ப்ராஜெக்டை பார்க்க விரும்பணும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு வாங்க. 7 பேர் வந்தாலும் இனோவா கார் கூட அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. 5 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலி வந்தாலும் ஷிஃப்ட்டு செடன் கார் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ரீ தாங்க, எல்லாமே ஃப்ரீ பிக்கப் அண்ட் ஃப்ரீ ட்ராப் தான். இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கோங்க மக்களை. இது வரைக்கும் இந்த கிளாசிக்